என் அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். திருமறையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து நிறைய இடங்களிலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, அதில் உள்ள யாவும் படைக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் படைத்து முடித்த பின்பு மனுஷனை உண்டாக்க, அவைகளை ஆட்கொள்ள மனுஷனை உண்டாக்க கடவுள் ஆசைப்பட்டார். அப்படியே மண்ணை எடுத்து பிசைந்து மனிதனை உருவாக்கி அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதனும் ஜீவாத்துமாவாக மாறிப்போனார். இப்படி நாட்கள் கடந்தது. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்புடைய ஒரு துணையை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் கூறினார். அப்படியே ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர கட்டளையிட்டார். அவன் நித்திரை அடைந்தான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் விலா எலும்புகளிலே ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்படி எடுக்கப்பட்ட விலா எலும்பிலிருந்து மனுஷி என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கி ஆதாமிடத்திலே கொண்டு வந்து, இவளை நீ சேர்த்துக்கொள் என்று கூறினார். இப்படி இருவரும் தோட்டத்திலே உல்லாசமாக வாழ்கிறார்கள். எந்த பேதங்களின்றி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் இந்த சமயம் பார்த்து, இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சாத்தான் பொறாமை கொண்டு இவர்களுக்கு தந்திரமாக இவர்களை பிடிக்க வகை தேடி ஏவாளிடத்திலே வந்தான். ஆதாம் நல்ல அயர்ந்த நித்திரையோடு காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே சாத்தான் எல்லா கனிகளையும் புசிக்கலாம், தோட்டத்தில் மத்தியில் இருக்கிற கனியை நீங்கள் புசிக்கலாகாது என்று உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டாரா என்று கேட்டார். ஆம், கட்டளையிட்டார் என்று அவள் பதிலளித்தாள். எப்படியோ தந்திரமாக அதை சாப்பிட வைத்தான். சாகுவதில்லை, நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு வார்த்தை கூறுகிறான். சாத்தானுடைய வார்த்தைக்கு, சத்தத்திற்கு செவி சாய்க்கிறான். கடவுளுடைய சத்தம் அவர்களுக்கு வருகிறது. பார்க்கிறோம், தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களை எல்லாம் படைத்து அவர் என்ன செய்கிறார்? அதற்கெல்லாம் ஆதாம் பேரிடும்படி கட்டளையிடுகிறார். அப்படியே பேரிடுகிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் தங்களை ஒளித்து கொள்ள பிரயாசம் எடுத்து ஒளித்து கொண்டார்கள். காரணம், தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறதுனாலே கடவுளுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக தாங்கள் நிற்கக்கூடாதபடி தங்களை மறைத்து கொண்டார்கள். அத்தி மரத்து இலையினாலே அரைக்கட்டை உண்டு பண்ணி அணிந்து கொண்டார்கள். கடவுள் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். என்ன? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்ற ஒரு மெல்லிய சத்தம். அவன் பயந்து போய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடாமல், நாங்கள் இருவரும் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் நிர்வாணிகளானதுபடினாலே உமக்கு எங்களை காண்பிக்க கூடாது என்ற ஒரு ஐயப்பாடோடு கூட பதில் கூறுகிறார்கள். என் அன்புக்குரிய இறைமக்களே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இடத்தை அவர் கேட்கவில்லை. இடம் அவருக்கு தெரியும். அவர்கள் ஒளிந்திருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார் என்றால் அவன் இருக்கிற இடத்தை அறிய இல்லை, அவன் விழுந்து போன நிலைமையை காண, அவன் விழுந்து கீழ்ப்படியாமல் போன நிலைமையை கண்டறிய ஆண்டவர் தனது சத்தத்தை வெளிப்படுத்தினார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு ஆதாம், நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம், நிர்வாணிகளாய் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே, உங்களை நிர்வாணிகள் என்று சொல்லிக் கொடுத்தவன் யார்? நீர் எனக்கு தந்த மனைவி ஏவாள் என்று சொல்லுகிறார். ஏவாளை கேட்கிறார். சாத்தான் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இருவரும் காரணங்களை சொல்லிவிட்டார்கள். ஆண்டவருக்கு இந்த காரணங்கள் தெரியாதா? நான் சொன்ன வார்த்தை உங்களிடத்தில் கிரியை செய்யவில்லையே, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லையே என்று ஆண்டவர் ஏங்குகிறார், ஏக்கத்தோடு கூட கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் விழுந்த இடங்கள் நமக்கு தெரியும், இருக்கிற இடங்கள் நமக்கு தெரியும், எந்த நிலைமைகளிலே நாம் காணப்படுகிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நாம் ஒளிவு மறைவு இல்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுத்துவோம். அப்படி செய்யப்படுகிற மனிதரை தான் தேவன் இன்றைக்கு தேடுகிறார், உங்களைத்தான் தேடுகிறார். நீங்கள் அந்த நபர்களில் ஒருவராய் காணப்படுவீர்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து கர்த்தரின் வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கவனமாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.